இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். தீர்க்க சுமங்கலி பவா, அதாவது நித்தியமா நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணையுமே வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவங்க வாழ்த்துவாங்க, பார்க்குறவங்க வாழ்த்துவாங்க. அந்த நித்திய சுமங்கலியா இருக்கணும், தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, 5 விதமான தாலிகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும். இந்த கயிறை வைங்க, இல்லைன்னா எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குலாம் இத்தினோண்டு பையனா இருக்காரு, அந்த வேலைக்கு உண்டான அந்த மரியாதையை கூட வந்து ஐயரா இவனா. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அழுதுகிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அது என்னமோ ஒரு ஃபார்மல் மாதிரி ஆயிப்போச்சு. தாலி கட்டும்போது ஒரு சொட்டு டிராப் விடணும், ஒரு மங்களமான விஷயம் நடக்குது, ஏன் அழணும்? தாலி கட்டும்போது, தாலி வாங்கிக்கும் போது பெண்கள் அழக்கூடாது, ஏன் ஆனாலுமே வந்து ஒரு பக்கம் இவ்வளவு வருஷம் நம்ம பிறந்த வீட்டுல இருந்தோம், அம்மா அப்பா தம்பி இவங்க கூட இருந்தோம், எல்லாரையும் அப்படியெல்லாம் பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி கையில அந்த காப்பு கட்டுறது அப்படிங்க, அது எதுக்காக கட்டுறாங்க? அந்த காப்பு கட்டுறது அப்படின்றது மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேத்துனான்னு ஒரு மந்திரம் வரும் இல்லையா? அந்த மந்திரத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மங்களமான சூத்திரத்தை எடுத்து நான் உன்னுடைய கழுத்துல கட்டுறேன். பையன் சொல்லணும், ஐயர் சொல்லணும். கெட்டிமேளம் கெட்டிமேளம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம சொன்ன உடனே வந்து அவங்க எல்லாரும் அந்த மங்களை, அப்புறம் அம்மான்னு சொல்லுவாங்க, தாய் மாமனை அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்மான் பட்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமா முந்தான முடிச்சு, பாக்கி நச்சு படம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தாலி எடுத்து கண்ணில் முதல்ல ஒத்தணும். ஒவ்வொரு பெண்ணுமே அதை ஒத்தி சொல்லுவாங்க, அதாவது மூவருக்கும் தேவருக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு யாருப்பா இந்த ஐயர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தேடி இருப்போம். அண்ட் திருமணங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஜாலியான கலகலப்பான வைபவமாக மாற்றி வச்சுட்டு இருக்க இந்த வைரல் ஐயர் முரளிகிருஷ்ணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமாக இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து நிறைய திருமணங்களில் உங்களை எங்களால் பார்க்க முடியுது. கல்யாணம் அப்படிங்கும்போது சுற்றி இருக்க எல்லாரும் ஜாலியாக இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு பதட்டத்தோடையும் படபடப்போடையுமே இருப்பாங்க. ஆனால் அவங்களையே நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக கலகலப்பாக வச்சுட்டு அந்த திருமணத்தையே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்ருக்கீங்கும் பொழுது எங்கேருந்து உங்களுக்கு நம்ம இப்படி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கிடைச்சிச்சு? பொதுவாக வந்து நான் தமிழ் ஆசிரியராக இருக்கேன். அது தமிழ் ஆசிரியர்? ஆமாம், அது வந்து என்னுடைய மூலம். குழந்தைங்களுக்கு வந்து ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணுறோம், ஏன்னா காலங்காலமாக சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டு வரோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கடத்திட்டு கொண்டு போகும்போது அது சரியான முறையில் போகுதா அப்படின்றது தெரியாது. அரச மரத்தை சுற்றினா குழந்தை வரும், அது தெரியும். ஏன் சுற்றணும், எதுக்காக சுற்றணும், அப்போ அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் எடுத்து சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அதே போல் திருமணம், நிறைய வைபவம், நிறைய அடுத்து அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே என்னமோ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் நிறைய திருமணத்துக்கு நான் வந்து ஒரு புரோகிதம் பண்ணாமல் நான் ஜென்ரலாக போகும்பொழுது இந்த பக்கம் ஒரு 20 பேர் போவாங்க, அந்த பக்கம் ஏன் போகிறாங்க தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்தி நிதானமாக, ஒன்றும் இல்லை இது அப்படி ஒன்றும் வந்து கலிங்கத்து பரணியில் வந்து நம்ம சண்டை போடுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் நிதானமாக செய்யலாம், அவசரம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அதிகமாகட்டும், இல்லை 9 மணிக்குன்றது 9:05க்கு ஆரம்பிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதை குழந்தைங்க கிட்டேருந்து என்னுடைய பள்ளியிலேருந்து நான் என்னுடைய மாணவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். தமிழ் ஆசிரியர் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு வந்து வேதம் கற்றுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு புரோகிதராக இன்னைக்கு இத்தனை பேருக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்கீங்கும் போது தோராயமாக சொல்ல முடியுமா சார் இத்தனை திருமணம் நடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு? இல்லை, அது கவுண்டபிள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் 96 கல்யாணம் மட்டும்தான், அதாவது கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து 3 பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அது வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். மற்றபடி கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 80 கல்யாணம் பண்ணியிருக்கேன், 75ல் பீமரத சாந்தி பண்ணியிருக்கேன், 60ஆம் கல்யாணம் நிறைய பண்ணிட்டேன். இந்த 25லேருந்து 30ல் வர கல்யாணங்கள் வந்து கவுண்டபிளே கிடையாது. இந்த திருமண வைபோகத்திலையுமே நீங்கள் சொல்லும் பொழுது வாழ்த்தி அந்த தாலி கொடுக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்லுவீங்க, இதே பொண்ணோட நீ 5 கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அது என்ன கணக்கு? தீர்க்க சுமங்கலி பவா, அதாவது நித்தியமா நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணையுமே வந்து வீட்டுக்கு வரக்கூடிய பெரியவங்க வாழ்த்துவாங்க, பார்க்குறவங்க வாழ்த்துவாங்க. அந்த நித்திய சுமங்கலியா இருக்கணும்,
தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 5 விதமான தாலிகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைக்கணுமா. அது வந்து 25ல ஒரு தாலி கிடைக்கும். அப்புறம் 60ல வந்து சஷ்யப்த பூர்த்தியில ஒரு தாலி கிடைக்கும். அதுக்கப்புறமா பீமரத சாந்தியில ஒரு தாலி. அதுக்கு அடுத்தபடியா கனகாபிஷேகத்துல ஒரு தாலி. 80 வயசுல ஒரு தாலி. அப்புறம் 96ல சதாபிஷேகம். அதாவது 80ல வந்து சதாபிஷேகம்னு சொல்லுவோம். 96 வந்து கனகாபிஷேகம். இப்படி 5 தாலியையும் சேர்ந்து தீர்க்க சுமங்கலியோட நீ வாழணும் அப்படின்னு வாழ்த்துறது தான் அதோடைய தன்மை. சார் முதல்ல நீங்க அந்த திருமணம் நடத்தி வச்சது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்கும். யாருப்பா இந்த ஐயரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து உங்கள ஒரு வலை வீசி தேடி இருப்பாங்கல்ல. அந்த வீடியோ நல்லா ரீச் ஆனதும் என்ன மாதிரியான வரவேற்பு, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல இருந்து கிடைச்சுச்சு? அதாவது 2025 பிப்ரவரியில திருவேற்காட்டுல ஒரு மண்டபம். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க நம்ம கோவிலுக்கு ரெகுலரா வருவாங்க. அவங்க பொண்ணுடைய கல்யாணம். பெருமாள் கோவில்ல, ராமர் கோவில்ல ராமர் கல்யாணத்தெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ, அதனால வச்சா எனக்கு இந்த ஐயர தான் வைக்கணும் அப்படின்னு பொண்ணுடைய அப்பாவும், பொண்ணும், பொண்ணுடைய அம்மா எல்லாருமே வந்து டிமாண்டா மாப்பிள்ளை வீட்ல வச்சிருக்காங்க. அப்ப அவங்க இல்ல எங்க வீட்ல ஐயர் இருக்காரு. நாங்க அவங்கள வச்சா இந்த கயிற வைங்க. இல்லன்னா எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம் அம்மா. அப்படின்ற ஒரு கட்டத்துக்குலாம் அவங்க வந்திருந்தாங்க. ஓகே. சொன்னாங்க எனக்கு, "இல்ல சாமி, பொண்ணும் அவங்களும் நீங்க தான் வேணும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அங்க வச்சாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஈடுபாடு கிடையாது மாப்பிள்ளை வீட்ல. இவங்க ஏதோ ஒண்ணு யாரையோ கூட்டு வராங்க, பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான். பட் அடுத்து அவங்க பார்த்து எண்ட் ஆஃப் த டேல வந்து அவங்க ரொம்ப புடிச்சு போச்சு. அதாவது பொண்ணு வீட்டுல என்கிட்ட பேசினத காட்டிலும், அவங்க என்கிட்ட வந்து அதிகமா பேசுனாங்க. அதனால அந்த வைபவம் தான் திருவேற்காடுல லாஸ்ட் 2025 அதுதான் வைரல் ஆச்சு. சார் ஆனா பொதுவா ஒரு விஷயம் வரும்ல. திருமணம் அப்படிங்கும் பொழுது நல்ல வயதான ஒரு ஐயர கூப்பிட்டு வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது நெறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா நீங்க ஒரு யங்கா இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது இதுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல இத விட இன்னும் சின்ன வயசுலயே நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, அப்ப எனக்கு நெறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. "இத்துணூண்டு பையனா இருக்காரே! அந்த வேலைக்கு உண்டான அந்த மரியாதைய கூட வந்து ஐயரா? இவனா?" அப்படின்னு சொன்னவங்கலாம் என் காது பட நான் கேட்டுருக்கேன், பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவங்கலாம் டேட் கேட்டும் நிக்கிறாங்க. தாத்தா, பாட்டியா இருக்கலாம். இல்ல அம்மா, அப்பாவா இருக்கலாம். இத வந்து இப்படிதான் பண்ணணும். நீ என்ன அது எல்லா ஸ்டெரியோடைப்ஸையும் பிரேக் பண்ற அப்படிங்கிற மாரி எதுவும் கேட்டிருக்காங்களா வீடுகள்ல? "நல்லா இருக்கே! பண்ணலாமே! ஏன் பழசையே கட்டிண்டு அழணும்? ஸோ, இது கொஞ்சம் புதுமையா இருக்கு. நீ எல்லாருக்கும் விளக்கமா அத சொல்ற. ஸோ, சொல்லும்போது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதோடைய தாத்பரியத்த சொல்லி தானே பண்ணி வைக்கிறேன். ஸோ, கோ ஹெட்" அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு தருணம் இருந்திருக்கும்ல. அந்த கல்யாண மணமகனும் சரி, மணமகளும் சரி, தேங்க் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மனமுருகி உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல. அந்த தருணம் என்ன? எல்லா கல்யாணத்திலும் நடக்கும். இன்னைக்கு காலையில ஒரு கல்யாணம் நடத்தி வச்சேன். அவங்க என்ன கூப்பிட்டு கடைசியா, "சாமி, நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எங்கள இவ்ளோ ஹேப்பியா வச்சிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட்" அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வேணும். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அழுதுகிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அது என்னமோ ஒரு ஃபார்மல் மாரி ஆயிப்போச்சு. தாலி கட்டும்போது ஒரு சொட்டு ட்ராப் விடணும். ஒரு மங்களமான விஷயம் நடக்குது. ஏன் அழணும்? தாலி கட்டும்போது, தாலி வாங்கிக்கும்போது ஆ பெண்கள் அழக்கூடாதுன்னு அழக்கூடாது. சொல்றீங்க. ஏன் அழக்கூடாது. அழணும்? அது ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஊர் விட்டு ஊர் கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனா, மந்தவெளி, மயிலாப்பூருக்கும் கோடம்பாக்கமே கிராமமா இருந்தது. இல்லீங்களா? ஸோ, அப்படின்னும்போது நெறைய கிராமங்கள்ல, நெறைய ஊர்கள்ல கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. நம்ம போய் நம்மளுடைய பொண்ண பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லாம இருந்தது. ஆனா, இன்னைக்கு அப்படி கிடையாது. இத தொறந்தோம்னா 2 நிமிஷத்துல யுஎஸ்லேருந்து அம்ஜிக்கரை வரைக்கும் நம்ம எல்லாரையும் இதுல பார்க்கலாம். ஸோ, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, ஆனாலுமே வந்து ஒரு பக்கம் இவ்வளவு வருஷம் நம்ம பிறந்த வீட்ல இருந்தோம். அம்மா, அப்பா, தம்பி இவங்க கூட இருந்தோம். எல்லாரையும் விட்டு அப்படியெல்லாம் பிரிஞ்சு அப்படியெல்லாம் போறோமேன்ற ஏக்கம் ஆ இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த முகூர்த்த மேடை. அதுல வந்து மணமகனும், மணமகளும் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது, என்னென்ன மாதிரியான சடங்கு, சம்பிரதாயங்கள் நடக்கும் சார்? இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். பெரிய விஷயமா மாறாது. பொதுவா என்னென்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் சொல்றேன். முதல்ல வந்து ஈசான மூலையில, அந்த மணவறையில ஈசான மூலையில, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வந்து அரசாணிக்கால் அப்படின்னு ஒண்ணு நடனம். அரச மரத்தினுடைய ஒரு கிளை. அத கொண்டு வந்து அதுக்கு பாலாபிஷேகம்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் தடவி, அதுக்கு குங்குமம்லாம் இட்டு, அத கொண்டு வந்து ஈசான மூலை அந்த மணவற கால்ல வச்சு சேர்த்து கட்டி, அதுக்கு முதல்ல கங்கணம் கட்டணும். அதுக்கு வஸ்திரம் கட்டணும். அதுக்கு ஒரு பூ சாத்தணும். அதுக்கு தீபாராதனைலாம் உண்டு. இது நடக்கும். இது எதுக்காக பண்றது அப்படின்னு கேட்டா, முதல் தாம்பூலம் ஒரு வீட்ல நம்ம வீட்ல விசேஷம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஊரு ராஜாவுக்கு குடுக்கறது தான் மரியாதை. ஸோ, சுவாமி 2ஆம் பட்சம்.
ஏன்னா ஆளும் ராஜா. ஏன்னா மன்னன் தான் வந்து தெய்வம். தெய்வம் தான் மன்னன். அந்த கோட்பாடுக்குள்ள வரணும். அப்போ வந்து முதல் தாம்பூலமா நம்ம இறைவனுக்கோ அல்லது ராஜாக்கோ குடுக்கும்போது, சாக்ஷாத் இறைவனே ராஜாவினுடைய ரூபமாக அந்த அரச மரத்துல வந்து சுவாமி நம்ம முன்னாடி வந்து அந்த ஈசான மூலையில நின்னு இந்த கல்யாணத்த நடத்தி குடுக்கறது. ஏன்னா அவர் தான் முதல் சீஃப் கெஸ்ட். ஸோ அவர அந்த இடத்துக்கு பண்ணிறது. அதுக்கு அடுத்தபடியா பையன், பையனுடைய அம்மா, அப்பா 2 பேரையும் உட்கார வச்சு பிள்ளையார் பூஜை அவங்க வீட்டு வழக்கமா இருந்தா பிள்ளையார் பூஜை பண்ணி குடுத்து, பையனுக்கு வஸ்திரமெல்லாம் குடுத்து, பையன போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்பா. கூரை புடவை குடுத்து அனுப்புறோம். அதே போல பொண்ண உட்கார வச்சு கௌரி பூஜை எல்லாம் பண்ணி, அவளுக்கு உண்டான கூரை புடவையெல்லாம் குடுத்து அனுப்பி மாத்த சொல்லுவோம். இஃப்கேஸ் அவ ஆத்துல காசி யாத்திரை பழக்கம் இருந்தா, அதுக்கப்புறமா காசி யாத்திரை போற பழக்கம் பண்ணணும். காப்பு கட்டுதல் நடக்கும். காப்பு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாத பூஜை பண்ணணும். திருமாங்கல்யத்துக்கு பூஜை, கலச பூஜை இதெல்லாம் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா நடந்து, அக்னி காரியங்கள் நடந்து, அக்னி காரியங்கள் முடிஞ்ச உடனே அக்னி சாட்சியா திருமாங்கல்ய தாரணம் ஆகும். ஸோ இது வந்து அந்த முகூர்த்தம் 1.5 மணி நேரத்துல இது வந்து ப்ரீ வெட்டிங். போஸ்ட் வெட்டிங் இன்னும் ஃபன்னா இருக்கும். பொண்ணுக்கும் சரி, மாப்பிள்ளைக்கும் சரி, கையில அந்த காப்பு கட்டுறது அது எதுக்காக கட்டுறாங்க? அந்த காப்பு கட்டுறது அப்படின்றது ஒரு ரக்ஷையை போல. அதாவது அதில் சுவாமியையும் அம்பாளையும் நினச்சி, இல்லை பெருமாளையும் மகாலட்சுமியும் நினச்சி, அதில் வந்து ஆவாகனம் பண்ணி, அதில் வந்து நான் வந்து ரக்ஷையாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக கட்டுறது. இப்போ சுவாமி கல்யாணத்தில் காப்பு கட்டுறாங்களே, அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அதில் வந்து அஷ்டநாகங்களையும் நம்ம ஆவாகனம் பண்ணி சுவாமிக்கு காப்பு கட்டுறது. ஏன்னா சுவாமிக்கு காப்பு கட்டும்போது சுவாமியால் ஆவாகனம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அஷ்டநாகங்களை ஆவாகனம் பண்ணி சுவாமிக்கு அதில் கட்டுறது. மனுஷால கட்டும்போது சுவாமியும் தாயாரையும், இல்லை பெருமாளையும் தாயாரையும் பெருமாளையும், இல்லை அம்பாளையும் சுவாமியும் நினச்சி அதில் ஆவாகனம் பண்ணி கட்டணும். அவள் ஆத்து பழக்கம் எப்படியோ. சார் இப்போ தாலி கட்டுற அந்த ஒரு தருணம் அப்படிங்கும்போது, அப்ப சில மந்திரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. சில உச்சாடனைகள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கும்போது, என்னென்ன மாரியான மந்திரங்கள் அந்த தாலி கட்டுற தருணத்திலயும், அதுக்கு முன்னாடியும் சொல்லும்? மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவனக்கு ஏத்துனான்னு ஒரு மந்திரம் வரும் இல்லையா? அந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மங்களமான சூத்திரத்தை எடுத்து நான் உன்னுடைய கழுத்துல கட்டுறேன். பையன் சொல்லணும். ஐயர் சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை. ஆனா பையன் நெறைய சொல்லணும். நேரங்கள்ல ஐயர் தானே சொல்றாங்க. பையன் சொல்லணும். ஐயர் சொல்ல சொல்ல அதை வாங்கி ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா இது பையன் சொல்லக்கூடிய மந்திரம். ஸோ மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேத்துனா அப்படின்னு வரும். ஸோ நானும் நீயும் சேர்ந்து, மம அப்படின்னாக்கா நானும் நீயும் சேர்ந்து இந்த வாழ்க்கை அப்படின்ற படகுல ஏறுறோம். ஸோ அதுக்காக நான் இந்த சூத்திரத்தை எடுத்து உன்னுடைய கழுத்துல கட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய தாத்பரியம் தான் அது. மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேத்துனா கண்டே பத்ராமி சுபகே சஞ்சீவனம் சரதாகும். கெட்டிமேளம் கெட்டிமேளம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. அத நம்ம சொன்ன உடனே அவங்க எல்லாரும் அந்த வைப் மங்கள ஆயிடுவாங்க. இசை கேட்ட உடனே எல்லாரும் தயாராயிருவாங்க. கையில இருக்க அது அட்சதைய போட. அது பொதுவா என்னன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ, இல்ல 4 பேர் சேர்ந்தாலோ, புறத்தியார பத்தி பேசுறது அதிகமாயிடுச்சு. இல்லையா? அதுவும் குறிப்பா கல்யாணம்னாக்கா, "அவ என்ன நகை போட்டிருக்கா பாருடி! அவ வைரத்தோடு போட்டிருக்காளா? இந்த பட்டு புடவ அவ காஞ்சிபுரத்துல எடுத்தாளாமே! பாத்தியா? சொல்லவே இல்ல பாத்தியா அவ?" இந்த மாதிரியான நெறைய காசிப்ஸ் இருக்கும். இது பொதுவா பெண்களுக்குன்னு கிடையாது. இன்னைக்கு ஆண்கள் கூட காசிப்ஸ் பேசுறாங்க. இல்லையா? அரசியல் பேசுறது, ஆ நெறைய விஷயங்கள். அத வந்து கத்தி பேசுவாங்க. ஏன்னா கேட்கணும், மத்தவங்களுக்கு கேட்கணும். அந்த சத்தம் எனக்கு இத தாண்டி அவங்க வாய்ஸ தாண்டி நம்ம வாய்ஸ் வரணும். போஸ்ட் வெட்டிங் அப்படின்றது திருமாங்கல்ய தாரணம் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தாலி எடுத்து கண்ணுல முதல்ல ஒத்தணும். ஒவ்வொரு பெண்ணுமே அத ஒத்தி சொல்லுவாங்க. அதாவது மூவருக்கும் தேவருக்கும் தெரியக்கூடாது தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார்? கட்டினவனுக்கு மட்டும் தான் தெரியணும் அந்த தாலி. ஸோ வேற யாரும் அதை பார்க்கவும் கூடாது. எல்லாரும் வந்து இப்போ அது என்னமோ ஒரு பெரிய டாலர் செயின் மாதிரி எடுத்து அப்படி வெளியில ஜாலியா அது ஒரு ஃபேஷனபிளா போட்டு இல்ல அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு மங்களமான பொருள். என்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டோம்ல. என் வீட்ல ஒரு 10 கோடி ரூபா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லார்கிட்டயும் என் வீட்ல 10 கோடி இருக்கு, 10 கோடி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இதுவும். எனக்கானது நான் எனக்குள்ள தான் வச்சிருக்கணும். வேற யாருக்கும் என்னுடைய உடைமைக்காரனுக்கு மட்டும் தான் அது தெரியணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எடுத்து உள்ள போட்டுடணும். முதல் விஷயம் அதுதான் போஸ்ட் வெட்டிங்ல. அதுக்கடுத்து பட்டம் கட்டுற வழக்கம் இருந்ததுனாக்கா பட்டம் கட்டுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், நான் வந்து தாய்மாமன் அப்படின்ற உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. நாத்தனார் அப்படின்ற உரிமையை விட்டு கொடுக்கணும். இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக மாமியார், நாத்தனார், அப்புறம் அம்மான்னு சொல்லுவாங்க. தாய்மாமனை அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அம்மான் பட்டம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறமா முந்தான முடிச்சு. பாக்கி நடிச்சு படம்லாம் இல்லை. முந்தான முடிச்சு. அந்த முந்தான முடிச்சு அப்படின்றது எதுக்காகனாக்கா, இவ்வளவு காலமாக நான் வளர்த்து வச்சிருந்தேம்மா என் பையனை. ஸோ இதுக்கப்புறமா அவனை பார்த்துக்க வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு கேட்டால், உன்னுடைய பொறுப்பு. இன்னமும் என் பையன் தான் பிடிக்கக்கூடாது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தாரம் ப்ளஸ் தாய் அது அவ தான். தாய் இருப்பா. நான் தாயை வந்து சொல்லுவாங்க, அன்னையும் பின்னாவும் முன்னறி தெய்வம், அம்மாவை பற்றி விட்டுட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. அம்மா தான். அம்மாவுக்கு நிகர் வேற யாரையுமே வந்து ஈவந்தோ வந்து எப்படி சொல்றது, சன்னியாசம் வாங்கிக்கிட்ட ஆதிசங்கராக இருக்கட்டும், இல்லைனாக்கா வந்து எனக்கு 9 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்த பட்டினத்தாரா இருக்கட்டும், எனக்கு எல்லாம் வேணான்னு துறந்தவர்கள் கூட கடைசியில அம்மாக்கு செய்ய வேண்டியதையோ இல்லை அம்மாக்கு நிலைநாட்ட வேண்டியதோ அதனால அம்மா இஸ் ஆல்வேஸ் அம்மா.
ஸோ அதனால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாத சில விஷயங்களை எல்லாம் நம்ம மனைவி கிட்ட சொல்லலாம். அதனால தான் தாய்க்கு பின் தாரம். ஸோ அந்த தாரத்துக்குள்ளே நம்ம ஒரு தாயையும் பார்க்கலாம். அப்போன்னும் போது இவனை நீ என்னுடைய ஸ்தானத்துல இருந்து நீ பார்த்துக்கணுமா அப்படின்றதுக்காக என்னுடைய பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு குழந்தைய வந்து பால் குடிக்கிற வரைக்கும் தாய் அணைச்சி அணைச்சி வச்சிருப்பா. பால் குடிக்கிறத நிப்பாட்டணும்னு ஒரு கட்டத்துக்கு மேலே பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் தள்ளி வைப்பா. அது போல அப்பதான் அந்த குழந்தைக்கு நல்லது. அது போல தான் இதுவும். நான் வளர்த்துட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அந்த முடிச்சியா போட்டு பொண்ணுக்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறமா அக்னி பிரதட்சணம் பண்ணுறது. அதுக்கு குறிப்பாக நாத்தனார் கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு முன்னாடி அந்த முளைப்பாளிகையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு 3 பிரதட்சணம் வர்றது. அப்புறமா அம்மி மிதித்தல். அது வந்து அம்மா குழந்தை. அது ஆக்சுவலாக அது வந்து அம்மி கருங்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அம்மாவும் குழந்தையும். ஒரு காலத்தில் வந்து நீங்கள் ஒரு காலத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து வீட்டில் அம்மி அரைச்சாங்களோ இல்லைனாக்கா உரல் அரைச்சாலோ ரெண்டுத்தையும் நல்லா அலம்பிட்டு மறுபடியும் அதுலேயே வைக்கணும். தனியாக பிரித்து வச்சா வீட்டில் இருக்க பெரியவங்க திட்டுவாங்க, ஏன் பிரித்து வச்சிங்க அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அதனால் பிரிக்கக்கூடாது. அது அம்மாவும் குழந்தையும். அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது மணப்பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை. ஸோ கல்யாணம் அப்படின்றது ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு பாரம்பரியமாக, நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா ஆயிரங்காலத்து பயிருன்னு, அந்த ஆயிரங்காலத்து பயிரில் ஒவ்வொரு பயிராக நம்ம அங்கே சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்படி சொல்லி கொடுத்தா தான் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு அது கடத்த முடியும் நம்ம. அப்போ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெட்டி போடணும். மெட்டி வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் படி கர்ப்பப்பை ரொம்ப சுத்தமாக இருக்கும், வெள்ளி குளிர்ச்சியான பொருள். அதுக்கப்புறமா அருந்ததி பார்க்கறது. ஸோ அருந்ததி வந்து பதிவிரதா தர்மத்தில் சிறந்து விளங்கியவள். ஸோ அவளுடைய ஆசீர்வாதம் வசிஷ்டரோட கிடைக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்தபதின்னு சொல்லுவாங்க. அதையும் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வந்து 7 விதமான சத்தியங்கள்லாம் பொண்ணுக்கு பண்ணி கொடுக்கணும். அப்படியா? ஆமாம், இல்ல இதை நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல வேதத்துல இருக்கு? சப்தபதின்றது உண்டு. சரிங்களா? ஸோ அந்த என்னென்ன சத்தியம் சார் சொல்லுங்க, இந்த காணொளியின் வாயிலாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.